இன்றைக்கி வந்து கோதுமை குருணையில் வந்து கிச்சடி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கடாயில் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஈஸியாக சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா குக்கரில் செய்கிறது நல்லாயிருக்கும். 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். போட்டு இதை வறுத்துருவோம். வறுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் வறுக்காமலேயும் போடலாம். கொஞ்சம் வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரெண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் போல் சோம்பு, இப்படி செய்கிற மாதிரியே தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அடுத்தது ஒரே ஒரு தக்காளி, 3 வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம், கொஞ்சம் கலராக இருக்கும்ல அதுக்காக. இது பார்த்திங்கன்னா புதினா. இப்போ ரொம்ப வந்து ஒரு கட்டு 2 ரூபான்னு விற்கிது இப்போ சீசன். அதனால் என்ன பண்ணலாம், வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நிழலில் வெயில் இல்லாமல் ஃபஸ்ட் நாள் வந்து அந்த ஈரம் போகணும். அதனால் ஃபஸ்ட் நாள் மட்டும் வெயிலில் காய வைங்க. அது ரொம்ப நேரம் காய வைக்க வேணாம், அந்த ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சுட்டு வீட்டில் கொண்டு வந்து காய வைங்க. ஒரு 2 நாள் நல்லா காயட்டும். காஞ்சதுன்னா அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எண்ணெயில் வதங்கினோம்னா சரியாக போயிடும். புதினா இல்லைன்ற நேரத்துக்கு நல்ல ஃப்ளேவர் இது. இப்போ தான் நல்ல சீசன்றதால இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டு 10 ரூபான்னு கூட விற்பாங்க. அதனால் என்னோடய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி நல்லா கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்மெல்லு வாசனை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நான் தூவி போடும் போது என் கையெல்லாம் அவ்வளோ ஸ்மெல்லு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்கிற மாதிரியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு கிடைக்காம இருக்கும் போது வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதுக்காக பண்ணி வச்சுருக்கேன். 2 ரூபான்னு விற்கிற கட்டு அப்படின்னு. ஃப்ரெஷ்ஷாக போடுறதுல கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி கிடைக்கும் போது எல்லாமே துவையல் அரைச்சி ஒரே நல்லா சாப்பிட முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க. இது நான் இதை மாதிரி செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, அந்த காஞ்ச இதோட ஸ்மெல்லு வரவே இல்லை. புதினா பச்சை ஸ்மெல்லு தான் வந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சும்மா ஒரு கட்டு வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இட்லி பொடி அரைக்கிறோம்ல, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது கேரட்டு, உருளைக்கிழங்கு.
குக்கரில் இது வதக்கி விடுற நேரம் மட்டும்தான், நம்ம இங்கேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உப்புமாவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும். ஒரு விசிலே போதும், 2 விசில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் நெய் வேணுன்றவங்க நெய் ஊற்றி கிளறி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னு எண்ணெயோடு போதும் அப்படின்றவங்க பண்ணலாம். காய்கறி நிறைய போடுறதுனால நம்ம அதை இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் போட்டிங்கன்னா கூட போதும். இது நான் 3 பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன். காய் வதங்கும் போதே உப்பு போட்டுப்பேன், இதுக்கு தேவையான உப்பு. அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து சீக்கிரம் போயிடும். அதனால் நம்ம வந்து காய் வதங்கும் போது இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு இன்னும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சும்மா கொஞ்சம் போல் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட வேண்டியது. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் ரவை போட்டிருக்கோம். அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, அப்போ 1.5 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி இதில் எல்லாமே போட்டாச்சு. உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டோம். இது வந்து எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. இதை வந்து நான் புதுசாக சொல்லலை. குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுமாதிரி நல்லா பொழுன்னு வெந்திருக்கும். அதுக்காக தான் இது பண்ணேன். நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்றதுனால. அந்த சாதாரணமாக செய்கிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. அதுக்காக தான் இதை வந்து என்ன செய்வோம், கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை எடுத்து போட்டு கிண்டி இறக்கிடலாம். அதுக்குள்ளே வந்து நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதை பற்றினா, எல்லாருமே சமையலையே சொல்லிகிட்டு இருக்காங்க. சமையலே எல்லாமே நிறைய வந்து நம்ம சமையலே போட வேணாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் நான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுவோம் அப்படிங்கிறத தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ இதை செய்யும் போது சரி, இது கொதிக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொரோனாவை பற்றி ரொம்ப பரவிக்கிட்டு வருது. அந்த இதை பற்றி அதை கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதில் ஃபோனில் வர சத்தத்தை கேட்க உடனே ரொம்ப பயமாக இருக்குது. காதுக்குள்ளே வந்து யாரும் இரும்புற மாதிரி சத்தமாக கேட்குது. அது நிறைய பேருக்கு, வயசானவங்களுக்குலாம் ரொம்ப டார்ச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்மள மாதிரி நடு ஏஜ் உள்ளவங்களுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா, அப்போ வயசான உள்ளவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியல. இதை எப்படியாச்சும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி தான் நான் இதை அனுபவித்தேன். டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே இருமல் சத்தம் கேட்குறதுனால ரொம்ப பயந்துட்டேன் இன்றைக்கி காலையில் நான். அப்போ வயசானவங்களும் அதே நிலமையில தானே இருப்பாங்க. அதனால் இதை யாராச்சும் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள். வயசானவங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது, தலை வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, இது நேச்சுரலாக நடக்கிறது தான். அது ஒன்றும் இப்போ இதே இல்லை. ரொம்ப நம்ம பயந்துக்க வேண்டாம். அதுவும் நம்மளுக்கு அடிக்க போகிற வெயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா, கொரோனா வந்து பயந்து ஓடியே போயிடும் சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால் அதை நினச்சிட்டு பயந்துகிட்டு இருக்காதிங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னா மட்டும் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை டாக்டரை பார்க்குறதோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா பழைய காலத்துலலாம் வந்து நம்ம பாட்டி தாத்தா அவங்க பாட்டிலாம் பார்த்திங்கன்னா உடம்பு முடியல அப்படின்னா ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பு வச்சு கொடுப்பாங்க, வெஜிடபிள் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, ஜுரம், காய்ச்சல் அப்படின்னு சொன்னாவே இதுதான், ரசம் தான் நம்மளுக்கு மெயின். நம்மளோட இந்திய பாரம்பரிய சமையலில் பார்த்திங்கன்னா நமக்கு ரசம் ரொம்ப முக்கியம்.
நம்ம வெளிநாட்டிலேருந்து அவங்களாம் வரவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது ரசம் தான் கேட்பாங்க. நல்லா ஒரு ரசம் வச்சு சாதம் போடுங்க அப்படின்னு. நாங்களாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டூராக டெல்லி போயிட்டு வந்தோம். டெல்லி போயிட்டு 1 வாரம் கழித்து வந்தோம். வந்த உடனே சாப்பாட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஏங்கினதே வந்து ஒரு ரசம் சாதம் சாப்பிட்ணும் நம்ம வீட்டில் போனதும் அப்படின்னு நினச்சேன். அதனால் அந்த ரசத்துக்கு மிஞ்சின வைத்தியம் நம்ம வீட்டில் எதுவுமே வேறு எதுவுமே இல்லை. அதில் பூண்டு இருக்குது, சீரகம் இருக்குது, மிளகு இருக்குது, பெருங்காயம் போடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம். இது அதில் வந்து நிறைய மூலிகை என்ன சொல்கிறது மருத்துவ குறிப்பு தான் நிறையவே நம்ம அந்த ரசத்தில் இருக்குது நம்மளுக்கு. அதனால் நல்லா ரசம் வச்சு சாப்பிடுங்க. தூதுவளை இருந்து கிடச்சிதுன்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா பாருங்கள். இல்லை கீரைக்காரங்க கிட்ட சொன்னிங்கன்னா தூதுவளை கிடைக்கும். அதில் ஒரு 4 இலையை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து 4 இலையை போட்டு இந்த மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே அந்த இலையும் சேர்த்து போட்டு அரைச்சி எண்ணெயில் வதக்கி ரசம் வச்சு சாப்பிடுங்க. தூதுவளை ரசம் ஒரு நாளைக்கு வைங்க, முடக்கத்தான் ரசம் ஒரு நாளைக்கு வைங்க. முருங்கைக்கீரை அதே மாதிரி தான். நம்ம இந்த வதக்கும் போதே முருங்கைக்கீரையை போட்டு அரைக்க மாட்டேன் நான். அதனால் நீங்கள் இந்த மிளகு சீரகம் எண்ணெயில் ஊற்றி வதக்கும் போதே முருங்கைக்கீரையும் ஒரு பிடி அள்ளி போட்டு அதை வதக்கி இது பண்ணுங்கள். அதில் விட இன்னும் அந்த காம்பு ரொம்ப முக்கியம். காம்பை வச்சு அம்மிலையோ இல்லை மத்துலையோ எதையாச்சும் தட்டி அதை போட்டு வதக்கி விட்டு முருங்கைக்காம்பு சூப்பு வச்சு கொடுங்க. முருங்கைக்காம்பு ரசம் வச்சு கொடுங்க. ரசத்துக்கு மிஞ்சின வைத்தியம் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து நல்லா டெய்லியும் ரசம் சேர்த்துங்க. டெய்லியும் ஒரு விதமான ரசம் சேர்த்துக்குங்க. புளி நிறைய சேர்க்காதீங்க. புளி இல்லாமல் ரசம் வச்சு சாப்பிடுங்க. நல்லா ஃபீவரு இந்த மாதிரி சளி வந்ததுன்னா நல்லா என்ன சொல்கிறது இந்த தினை, இது இந்த கோதுமை இதெல்லாம் கஞ்சி வச்சு குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து வந்த உடனே பயந்துக்கிட்டு இதாகிடாதீங்க. ஐயோ நம்மளுக்கு கொரோனா வந்திருக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க. அந்த பேரை சொல்லவே ஒரு மாதிரியாக இருக்குது. அதை வந்து நம்ம விரட்டி ஓட்டணும். அதனால் வந்து நீங்கள் யாரும் பயப்படாமல் இதுக்காக ரொம்ப பயந்துக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்காமல் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்றத பாருங்கள். பேக்கெட் பால்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இப்போ நிறைய எல்லார் வீட்லேயும் பேக்கெட் பால் தான். அதை வாங்கினீங்கன்னா நிறைய கை மாறி மாறி வருது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கழுவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. பேக்கெட் பால் நீங்கள் கையில் எடுத்துட்டாவே கழுவிட்டு வைங்க. இன்னும் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதில் காய்கறி அலசுங்க அப்படின்னு. அதை நான் இன்னும் அதை கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட வர நோயை வந்து விரட்டி ஓட்டிடுவோம். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி புதினா துவையல், இஞ்சி துவையல், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. இந்த நேரம் நிறைய சேர்த்துக்குங்க. வெந்துருச்சான்னு பார்ப்போமா, எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா. ஆஹா நல்ல ஸ்மெல்லு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா அடி பிடிக்காமல் தண்ணி கரெக்டான அளவு இருக்குது பாருங்கள். இது 3 பேருக்கே அதிகம் தான். 3 பேருக்கு 1 டம்ளர் போட்டால் போதும். காய்கறி நிறைய போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. அடி பிடிக்காது, நல்லா வெந்திருக்கு. கடாயில் போட்டு செஞ்சோம்னா அங்கேயே நிற்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற அவசர உலகத்துக்கு வந்து அதான் நம்மளுக்கு குக்கர் தான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்கல்ல. அதில் வந்து இந்த ரவை உப்புமாவும் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் பாருங்கள் எதுவுமே குலையவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டுருக்கேன். பட்டாணிலாம் அப்படியே இருக்குது பாருங்கள், முழுசாகவே இருக்குது. அந்த காஞ்ச புதினா போட்டிருக்கிற அந்த இது வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. பச்சை புதினாவோட டேஸ்ட்டு தான், அந்த ஸ்மெல்லு தான் நல்லா வருது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இது வேணுன்றவங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் ஊற்றிக்குங்க. நாங்கள் நைட் நேரமாக இருக்குன்றதுனால நெய் ஊற்றலை. பகல் நேரமாக இருந்தால் ஊற்றிருப்பேன். நெய் வேணுன்றவங்க நெய் ஊற்றிக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி தம் கட்டி கூட மூடி வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைக்கிறங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.